ஹலோ மக்களே, இந்த ஐபிஎல் 2026ல் ஹர்திக் பாண்டியா ட்ரேடை விட ஒரு மிகப்பெரிய ட்ரேட் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஷி டு சிஎஸ்கே, அப்புறம் வந்து கேஎல் ராகுல் டு கேகேஆர், அந்த ட்ரேடை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓடிஐ வேர்ல்டு கப்பை அடிச்சிருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் ஃபைனல் வந்து கொஞ்சம் க்ளோஸாக போகிற மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் எப்படி வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து வேர்ல்டு கப் அடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லிப்போம். ஓகே ப்ரோ, அது என்ன ப்ரோ ஹர்திக் பாண்டியா ட்ரேடை விட ஒரு பெரிய ட்ரேட் நடக்க போன்னு சொன்னீங்களே, அது என்ன ட்ரேட்னு கேட்டிங்கன்னா அதுதான் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் டு ஆர்ஆர், சஞ்சு சாம்சன் டு டிசி. உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஆர்ஆர் வந்து சஞ்சு சாம்சனை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும் இல்லை ட்ரேட் பண்ணிக்கணும் மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நிறைய டீம் வந்து ஆர்ஆர்ட்ட சஞ்சு சாம்சனை ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் சிஎஸ்கே. பட் அந்த எந்த டீம்ஸோடையும் ஆர்ஆர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவங்க கேட்ட பிளேயர்ஸ் வந்து அந்த பிரான்ச்சைஸ் தரலன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஒரு வழியா அந்த சஞ்சு சாம்சன் ட்ரேடை பத்தி ஒரு ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் நியூஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதுதான் டெல்லியில இருந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை ஆர்ஆர் வாங்கிக்கிட்டு இங்க இருந்து சஞ்சு சாம்சனை டெல்லிக்கு தர போறாங்களாம். இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் 2-3 நாளா தான் இருக்கு. பட் அது வந்த சோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய சோர்ஸ் தான். அதனாலே நம்ம இதை ஆல்மோஸ்ட் நம்பலாம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரேட் வந்து ரெண்டு டீமுமே ஸ்ட்ரென்த் பண்ணும். நம்ம ஸ்டப்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஐபிஎல்ல ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. சஞ்சு சாம்சனை பத்தி சொல்லவே வேணாம், இப்போ அவர் வந்து டிசிக்கு போறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எப்போ வருது அப்படின்னு. இன்னொரு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ட்ரேட் வந்து ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து வாஷிங்டன் டு சிஎஸ்கே ட்ரேடை பற்றி பார்ப்போம். அது ஆல்மோஸ்ட் ரூமர் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அதையும் வந்து கிரிக்பஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வாஷிங்டன் வந்து சிஎஸ்கேக்கெலாம் போல, அது மட்டும் இல்லாமல் ஜிடி வந்து வாஷிங்டனை ட்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு கிரிக்பஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலமாக வாஷிங்டன் வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகலன்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு. ஸோ இன்னமும் வாஷி டு சிஎஸ்கே ரூமர்ஸை நம்பிட்டு இருக்காதீங்க. இப்போ அடுத்து கேஎல் ராகுல் டு கேகேஆர், இந்த ட்ரேடு வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அபிஷேக் நாயர் வந்து கேகேஆரோட ஹெட் கோச்சா மாறிட்டாரு. அதனால வந்து அவர் கேஎல் ராகுலை கண்டிப்பா ஒரு டீமுக்கு எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் வந்து கிரிக்பஸ் வந்து ஃபுல் ஸ்டாப்பா வச்சிருக்காங்க. கேஎல் ராகுல் டு கேகேஆர் ட்ரேடு வந்து நடக்காது அப்படின்னு. ஒருவேளை கேஎல் ராகுல் கேகேஆருக்கு போல அப்படின்னா டிசியோட டீமை யோசிச்சு பாருங்க. சஞ்சு சாம்சனும் கேஎல் ராகுலும் ஒரே டீம்ல இருப்பாங்க. ஸோ ஐபிஎல் ரிட்டன்ஷன் வந்து நவம்பர் 15 வந்துடும். அதுக்குள்ள தெரிஞ்சிடும் எந்தெந்த டீம் யார் யாரை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. ஓகே மக்களே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேற ஏதாவது கிரிக்கெட் அப்டேட் பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.